ஆக்சுவலா அந்த டைம்ல அந்த ஏரியால அந்த லேண்டோட ரேட் எவ்வளவு போயிட்டு இருந்தது? அப்போ வந்து 2-2.5 கோடிக்கு போயிட்டு இருந்தது இந்த ஒரு flat. ஒரு ஃபிளாட்ல. ஒரு ஃபிளாட் அப்படி இது அதாவது நம்ம ஃபிளாட் சிஸ்டம்ல வந்து அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஃபிளாட் சிஸ்டம்ல வந்து நம்ம லேண்டோட ஸ்கொயர் ஃபீட் நம்ம பேச முடியாது. அது ஆல்ரெடி ஃபிளாட்டா இருந்து இப்போ பிளாட் ஆனதுனால நம்ம எப்பவுமே பேசுறது வந்து அன்டிவைடட் ஷேரை பத்தி தான் நம்ம பேச முடியும். அன்டிவைடட் ஷேர் அப்ளை பண்ணாதான் அந்த நிலத்தையே நாங்கள் விற்க முடியும். அகைன் அன்டிவைடட் ஷேரை செலவு பண்ணோம்னா யார் லீகலர்? எங்கே இருக்குது எங்கள் சேல்டீடு? நாங்கள் அன்டிவைடட் ஷேர் எங்களுக்கு வாங்கணும்னா நாங்கள் ஓனர்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு எங்கே ப்ரூஃப்? இதுக்கு தான் இந்த 15 வருஷ போராட்டம். இதை நாங்கள் எடுத்து அதுக்கப்புறம் அன்டிவைடட் ஷேர் வாங்கி இன்றைக்கி நாங்கள் ஃப்ளாட்டை விற்கிற நிலைமைக்கு வந்து நிறைய பேர் விற்றுட்டோம். ஆனால் யோசிச்சு பாருங்கள், அந்த ஃப்ளாட்டை நாங்கள் விற்றாலும் நாங்கள் பிறந்து வாழ்ந்து நாங்கள் இந்த சமுதாயத்தை பார்த்து நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்து எங்கள் வாழ்வாதாரத்தை நாங்கள் கண்டுபிடிச்ச இடம் அது. ஒவ்வொருத்தரும் அந்த காசை வாங்கும்போது ஒரு துளி கண்ணீராவது அவங்க மனசுலேருந்து வந்திருக்காதா? இந்த பட்ட 15 வருஷத்தோட வலியை யோசிச்சு பாருங்கள். பணம் எல்லாருமே சம்பாதிக்கலாங்க, ஆனால் அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கணுன்றது ஒரு விஷயம் இருக்குது. இப்போ அந்த பணம் இத்தனை வருஷம் கழிச்சு எங்களுக்கு வந்திருக்கு. எங்களுக்கு இன்றைக்கி வாழ்வாதாரத்துக்கு அந்த பணம் உதவுது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த 15 வருஷம் மன உளைச்சலோடு அந்த பணத்தை வாங்கும்போது எவ்வளோ கண்ணீர் நாங்கள் சிந்திருப்போம். இவ்வளோ உளைச்சல்ல நாங்கள் இழந்த காசு, எங்கள் கை காசு, அளவுக்கு மீறி கை காசு, எங்களோட இயலாமையை எந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தினாங்கன்னா, நாளைக்கு கிடைக்கிற பலாக்காய் எங்களுக்கு வேண்டாம், இன்னைக்கு கிடைக்கிற கலாக்காய் எங்களுக்கு போதும், இந்த கலாக்காய் எங்க வாழ்வாதாரத்துக்கு உதவுனா போதும்னு அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு நாங்க தள்ளப்பட்டோம். நாங்க கழுத்தை நெரிக்கப்பட்டு தள்ளப்பட்டோம். எக்ஸாக்ட்லி அந்த வேர்டு கரெக்ட். கழுத்தை நெரிக்கப்பட்டு தள்ளப்பட்டோம். இப்ப கிடைச்சதே போதும். இப்போ எங்க 14 வருஷம் நாங்க வாழ்றதுக்கு அடுத்த வேலை சாப்பாடு நாங்க சாப்பிடணும், நாங்க வந்து உடையை உடுத்திக்கணும், ஒரு சிம்பிளான லைஃபை வாழணும். எங்களுக்கு லக்ஸுரியஸ். இப்ப பாருங்க, அந்த காசு பத்தாது, அந்த காசு பத்தல, வர காசு பத்தலன்னு ஒரு மிடில் கிளாஸ் புத்தி வந்து அது பத்தலை, எனக்கு இன்னும் வேணும்னு சண்டை போடுறதுக்குலாம் டைம் இல்லை. ஐயா கொடுங்க ஐயா, போதும், கிளம்புறோம். எங்க ஆசையை தூண்டி கடைசியில நாங்க எங்க வந்து நிக்கிறோம்னு பாருங்க.